வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் தான் ரொம்ப ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். இப்போ என்னென்னா, நான் இதோட கட்டிங் வீடியோ என்கிட்ட இருக்குது. நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எந்த அளவுக்கு புரியுதுங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோவும் நான் இதோட தான் போடுறேன். அப்போது உங்களுக்கு அது இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக வரும். ஸோ நான் எல்லா இடத்துலையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். கை மடிப்புக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சைடுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கை குழிக்கு நான் ஜக்கா போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கட்டிங் வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் உடனே உங்களுக்கு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் கையை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எம்மிங் பண்ணி போடுவாங்க. ஆனால் இப்போது மடித்து ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் வெளியில் தெரியாத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது தான் அழகாக இருக்கும். இப்போ பேக் தட்லேயும் பாருங்கள், நான் பின்னாடி ஃபுல்லாக நான் எது வரைக்கும் மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அதில் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். அப்போ அந்த கோட்டு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும்னா, கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வராது. ஏற்றி இறக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரியான டிப்ஸ்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களாலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு யாருக்காவது ஸ்டிச் பண்ணி தரீங்கனாலும் ரொம்ப நீட்டாக பண்ணி தர முடியும். முதல் வேலையாக நம்ம அதை கீழே தைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விடுவீங்க இல்லையா, அந்த தையலுக்கு விடுற கோடு வரைக்கும் இதை அப்படியே 2ஆக மடித்து கீழேந்து 4 சீம் வச்சு அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே அரை இன்ச்சு நீங்கள் பிடிச்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த பேக் சைடில் டாட் பிடிச்சிக்கலாம். இது ஒரு டிப்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்களெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப அழகாக இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், இதுலேயும் ஒரு அரை இன்ச்சு வச்சு நம்ம நீட்டாக இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடில் நான் எப்போவுமே சென்டர் டாட் மட்டும்தான் மார்க் பண்ணுவேன். மீதி 2 டாட்டுமே மார்க் பண்ண மாட்டேன். ஆனால் கப் ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் பாருங்கள், நம்ம எப்படி எடுத்துருக்குறோங்கிறத கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், கப் ஷேப் எப்படி வந்திருக்குன்னு. இப்படி வந்தால் தான் அது கரெக்டு. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியை அப்படியே உள்ளே மடித்து விட்டு தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டியில் அது சிக்கவே சிக்காது. பட்டியில் சிக்கலை அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் ரொம்ப நீட்டாக வரும். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த சைட்லேயும் சேமாக மடித்து எடுத்துக்கோங்க. அப்போ அந்த 3ஆவது டாட் உங்களுக்கு நீட்டாக கிடச்சிரும். அதிலையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஆம்ஹோல் சைடில் அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்குமே ஒரு 5.5 சீம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் 5.5 சீமுங்கிறது கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு டிப்ஸ் தான். இப்போது எல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த சைடோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம கரெக்டாக இருக்கா, நம்ம டாட் பிடிச்சது 2மே சேமாக இருக்காங்கிறத ஒரு டைம் வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த மார்க் மாறவே மாறாது. பட்டியில் ஸ்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு நம்ம தைக்கும்போது பட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கேன். இது வேறு கலர் தான், ஆனாலும் இதை நம்ம தைச்சோம்னா வெளியில் தெரியவே தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி தைக்கிறேன் பாருங்கள். கீழே அந்த சாண்டல் கலர் வச்சுருக்கேன். அந்த சாண்டல் கலர் துணியை கீழே வச்சுட்டு மேலே அந்த 2 கிளாத்தை வச்சுக்கிட்டேன். இப்போது அதை அப்படியே படிமான தையலுக்கு மடிச்சு விட்டு, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சோம் இல்லைங்களா, அந்த கிளாத் சைடில் தான் அந்த தையலை திருப்பி விடணும். திருப்பி விட்டு நம்ம நல்ல ஒரு படிமான தையலை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா அழுத்தி பிடிச்சி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க.
அதே ஒரு குதிரை அளவுக்கு நீட்டாக இன்னொரு தையலையும் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்கேயுமே வந்து அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்தது அந்த கலர் தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்டிப்பாக நிற்கும். அப்போது உங்களுக்கு கை மேலே தூக்குனாலோ என்ன பண்ணாலும் அந்த பட்டி மேலே ஏறவே ஏறாது. இதுவும் ஒரு டிப் தான். பாருங்கள், இன்னொரு இது மார்க் பண்ணி தைச்சிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே மேலே தைக்கும்போது இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வெளியில் தள்ளி வச்சுருக்கிறேன்னு. அதுதான் வந்து உங்களுக்கு நேராக வரும். நீங்கள் அதை சேமாக வச்சிங்க அப்படின்னா, பட்டி பீஸை சேமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸில் நேராக வராது. நம்மளோட ஹூக் பட்டி சைடில் கிராஸ் ஆயிரும். அதை நல்லா அழுத்தி விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தையல் ரொம்ப நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் குத்தாது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அவ்வளோதான் கப் ஷேப். இதே மாதிரி தான் நம்ம அந்த சைட்லேயும் விட போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பட்டி சைடில் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும். அந்த தையலை கீழ்ப்பக்கம் பட்டி பக்கம் திருப்பிக்கோங்க. பட்டி பக்கம் திருப்பிட்டு மேலே நம்ம பிடிச்ச டாட் அதில் சிக்காமல் பட்டி பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு அதில் ஒரு தையல், அதுக்கப்புறம் 2வது தையல் ஒரு குதிரை எடை அந்தளவுக்கு தைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் ரெண்டும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கப் ஷேப் எப்படி இருந்து கரெக்டாக இருக்குது. எல்லா டாட்டும் பிடிச்ச இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நான் ஹூக் பட்டி இல்லை, இது வந்துட்டு நம்ம கொக்கி மாட்டுறோம் இல்லையா, அந்த பட்டி. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் அதுதான் டாட் பிடிப்பாங்க. ஆனால் நான் அதில் பிடிக்கவே மாட்டேன். மார்க் பண்ணி பிடிக்க மாட்டேன். நான் கொக்கி வச்சுட்டு கொக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பட்டி வந்து தைப்பேன். இப்போ பாருங்கள், கொக்கி பட்டி நான் இன்வெர்சிபிள் கொக்கி தான் வைப்பேன். கையில் எனக்கு ஸ்டிச் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குதுங்க. என்னால் உண்மையாகவே எனக்கு வந்து கையில் ஸ்டிச் பண்ணவே தோண மாட்டேங்குது. நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போதே நான் இந்த ஹூக்கு பட்டியும் ரெடி பண்ணி முடிச்சிருவேன். இந்த சாதா ப்ளவுஸில் என்னென்னா மேல் கொக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கொக்கி மட்டும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கொக்கியில் மாட்டிரும். அதனால் அந்த ஒரு கொக்கி மட்டும் சாதா ப்ளவுஸில் நான் கையில் ஸ்டிச் பண்ணிப்பேன். இது எல்லாமே வந்து மிஷின்லேயே ரெடி பண்ணிடுவேன். இப்போ இதை வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறது, ஏன்னா அது ரொம்ப தடிமனாக தெரியும், அதனால் அதையுமே நான் கட் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடில் வச்சு நீங்கள் தைங்க. இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியும். பாருங்கள், கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதில் 5 கொக்கிக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 4 கொக்கி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கொக்கி நான் கையில் தான் கட்ட போகிறேன். அதனால் இதில் இந்த 4 கொக்கியும் மாட்டிக்கிறேன். நாலு கொக்கி மாட்டியாச்சு. இன்னும் ஒரு கொக்கி மட்டும் நான் மாட்டல. பாருங்க, எடுத்து பார்த்தாலும் வராது. ஏன்னா நான் அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ட்ரிக்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இந்த அப்படியே மடித்து நல்லா அழுத்தி மடித்து ஒரு தையல் போடுங்க. அப்போ கொக்கி கொஞ்சம் கூட வெளியில் வரவே வராது. அவ்வளோதாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இப்போது அந்த கொக்கிக்கு நேராக ஜக்கா போட்டுக்கலாம். அந்த கொக்கிக்கு நேராக நம்ம போடும்போது என்ன ஆகுன்னா நம்ம கொக்கி கரெக்டாக மாட்ட முடியும். நான் வீப்பட்டி போட்டுக்கிறேன். 5 இதுலேயுமே வீப்பட்டி மட்டும் 5 இதுவுமே போட்டுக்கோங்க. கொக்கி மட்டும்தான் நம்ம கையில் ஒரே ஒரு கொக்கி கட்ட போகிறோம். இது எல்லாமே நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆயிடுச்சு, பேக் ரெடி ஆயிடுச்சு, கையும் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போது நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் வெட்டி வச்சுருக்குறோம். அதை எல்லாம் ஒரே அளவில் வெட்டி வச்சுருக்குறோம். இப்போ அதை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். முதல்ல பேக் தட்டை கீழே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடை வச்சுக்கோங்க. இந்த சைடில் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷோல்டரை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வரும். நம்ம ஆர்ம் ஹோல் சைடில் நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அப்படியும் ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன வந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த இடத்துலையுமே பிடிக்காது. இந்த கிராஸ் பீஸை 2ஆக மடித்து வச்சு அப்படியே கழுத்தில் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணும்போது பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ரெடிமேட் பைப்பிங் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். இது மாதிரி சாதாரணமாகவும் ஃபினிஷ் பண்ணலாம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் எப்படி தைக்கலாங்கிறத நீங்களும் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி இந்த சிசர் கட் போடுறது எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. எங்கே வளைவு வருதோ அந்த வளைவில் மட்டும் நீங்கள் இந்த சிசர் கட்டை கிராஸாக போடுங்க. நேராக போடக்கூடாது, கிராஸாக போடுங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கிராஸாக போடுங்க. போட்டிங்க அப்படின்னா அந்த வளைவுக்கிட்ட மட்டும் நமக்கு அந்த வளைஞ்சு கொடுத்தா போதும். எல்லா பக்கமுமே சிசர் கட் போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ பாருங்கள், அப்படியே மடித்து வச்சு நான் தையல் போடுறேன். இந்த இடமும் எம்மிங் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எம்மிங் பண்ணுறத விடவே மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அதனால் மிஷின்லேயே நிறைய பேருக்கு நான் என்கிட்ட எம்மிங் கேட்குறவங்கள்ட்ட கூட நான் ஒரே ஒரு ப்ளவுஸில் மிஷினில் தையல் போட்டு தரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக எம்மிங் பண்ணி தரேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு பரவாயில்லப்பா இதுவே நீட்டாக தான் இருக்குது, இப்படியே தைச்சி கொடுன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எம்மிங் பண்ணி கொடுக்கணும், சரி பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா எம்மிங் பண்ணி கொடுங்க. நான் அதை விட பெஸ்ட்டு மிஷினில் தையல் போடுறது. நீங்கள் அதை ஒரு டைம் பேசி பாருங்கள். பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ளவுஸ் தைங்க. எந்த இடத்துலையும் பிடிக்காமல் உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸை கம்ஃபர்டபுளாக போட முடிஞ்சுது அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களுக்கும் நீட்டாக தைச்சி தருவீங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கையில் கொஞ்சம் உள்குழி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்காக ஜக்கா போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது கரெக்டாக அந்த ஜக்கா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கையை ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா பேக் சைடில் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேக் சைடில் இழுத்துக்கிட்டு தெரியும். அந்த இடம் நீட் ஃபினிஷிங் இருக்காது. கையை மாற்றி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பிரித்து தான் தைக்கணும். அதனால் நீங்கள் ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. அந்த ஜக்கா போட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு தெரியும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நம்ம பார்த்தாலே போதும். ஏன்னா ரெண்டு இதுக்குமே ஆப்போசிட் சைடில் தானே நம்ம ஜக்கா போட்டு வச்சுருக்கோம். ஒரு சைடு பார்த்தாலே தெரியும். நம்ம இன்னொரு சைடில் அதுவே தன்னை போல் வந்துடும். ஃப்ரண்ட் சைடுக்கு அந்த ஜக்கா வந்துடும். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ப்ளவுஸ் தைச்சிடலாம். பாருங்கள், எப்போவுமே கை ஜாயின் பண்ணாலும் சரி, எங்கே ஜாயின் பண்ணாலும் சரிங்க, ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுருங்க. ஏன்னா அது ஏதோ ஒரு இடத்துல விட்டுருச்சுன்னா அது மறுபடியும் அவங்க வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் 2 தையலை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இதுக்கு 6 தான் அவங்களோட கை சுற்றளவு. ஸோ நான் அதை வச்சு இங்கே ஒரு ஜக்கா போட்டிருக்கேன். இந்த ஜக்காவை நேர் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இவங்களுக்கு ஒரு 4 தையல் போடுறேங்க. ஒரு ப்ளவுஸில் 4 தையல் போடுவேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஓவர்லாக் தையலும் போடுவேன்.
ஓவர்லாக் தையலும் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். நான் சாதா ப்ளவுஸ்க்கு 100 ருபீஸ் தான் வாங்குகிறேன். ஆனாலும் நான் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸு நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா பிரித்து கொடுத்துருவேன், லூஸாக இருக்குன்னா பிடிச்சி கொடுத்துருவேன். அவ்வளோதானே தவிர மற்றபடி கப் ஷேப்லேயோ பேக் சைடில் தூக்கிட்டு இருக்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி தாங்க நான் தைச்சிட்ருக்கேன். 2 சைடுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவர்லாக் தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸை வச்சு அவங்களது கரெக்டாக இருக்கான்னு அளந்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.